வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை. இது யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அரிசி மாவு, இடியாப்பம் மாவு, எந்த மாவுமே தேவையில்லை. இதில் 2 விதமாக செஞ்சுருக்கேன். உப்பு போட்டும் செஞ்சுருக்கேன், தேங்காய் பூர்ணம் வச்சும் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை சாப்பிட்டு எல்லாருமே இப்படிலாம் ஐடியா வருதுன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரல எல்லாருமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது 1/2 கிலோ இருக்குங்க கிழங்கு வாங்கியிருக்கேன். நம்ம வசதி எவ்வளோ வேணால் நம்ம கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் எடுத்துக்குவோம் சுத்தமாக. அப்படியே உங்களுக்கு கட் பண்ணிகிட்டே ஒரு ஐடியா சொல்லிடுறேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால் நான் இப்போ அப்படியே பேசிகிட்டே நான் சொல்லிடுறேன். இதை நம்ம வாங்கின உடனே செஞ்சிடணும். சப்போஸ் டைம் இல்லை நமக்கு அப்படின்னா, எங்கேயாச்சும் அவசரமாக வெளியே போயிடுறோம் அப்படின்னா, தோலெலாம் நல்லா எடுத்துட்டு செம்படத்தில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே அதில் வச்சிடணும். முடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம இப்படி வச்சுட்டு டெய்லி தண்ணி மாற்றிக்கங்க. உங்களுக்கு 2-3 நாள் தாராளமாக கூட வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருங்க, கெட்டு போகாது. இந்த மாதிரி ஒரு மாதிரி பச்சையாக ஓடிடும், கருப்பு கருப்பாலாம் மாறிடும்ல, அந்த மாதிரிலாம் மாறவே மாறாது, நல்லாயிருக்கும். அது ஏன் உங்களுக்கு இங்கே செஞ்சு காமிக்கலன்னா நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால தான் காமிக்கல. இதையும் தோலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாமே தோலை எடுத்துட்டேன். எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான், நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இதை நல்லா துருவிக்கலாம். எப்படி துருவதுன்னு காமிக்கிறேன். இந்த பன்னீர் துருவோம் இல்லைங்களா, அதில் நம்ம துருவி எடுத்துக்கணும். ரொம்ப சன்னமாக துருவிக்கணும். அதனால தான் நான் இதில் துருவ சொல்கிறேன். துருவி காமிக்கிறேன். இதே மாதிரி சன்னமாக எல்லாத்தையுமே துருவிக்கிறேன் நான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர் துருவுறது இல்லைன்னா, நம்மளுடைய கேரட் துருவுறதுலேயே கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள், இதில் துருவிக்கங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே துருவிட்டு வந்துடும். எல்லாம் மறந்துட்டேன், இந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, நடு நரம்பு, அதை அப்படியே எடுத்துடுங்க. திருவும் போதே எல்லாத்தையுமே நல்லா துருவிட்டு வந்துட்டேன். இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன், அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய டிஷ்ஷஸ்லாம் போட்டிருக்கேன். மரவள்ளி கிழங்கு ரெசிபீஸுன்ற ஹெட்டிங்கில் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புட்டு, அடை, தோசை, பணியாரம் எல்லாமே போட்டிருக்கேன் இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு. ஒரே மாதிரி வேவிச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். புட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு கூட பிள்ளைங்க கிளம்பிடுவாங்க ஆசையாக. நம்ம கொஞ்சம் தேங்காவும் நாட்டு சக்கரையும் போட்டு கொடுக்கும்போது வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அப்படியே தட்டை வச்சுக்கலாம். அப்படியே மூடி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வேகிற மாதிரி தான் வெந்துடும். நம்ம சன்னமாக துருவி போட்டிருக்கோம் இல்லையா, எந்தோன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 உலக்கு தேங்காய் பூ போட்டுக்கலாம். கலந்து விட்டு நெய்யில் 1 பங்கு அளவு தேங்காய் பூ இருக்கணும். அளவு சொல்கிறேன் உங்களுக்கு, இதில் வேணால் எடுத்துக்கோங்க. அளவு டம்ளரு, உலக்கு, கிண்ணம் இதில் வேணால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ 1 பங்கு இருக்கணும். நாட்டு சக்கரை, இது நல்ல நாட்டு சக்கரைங்க, நல்லா அப்படியே போட்டு விட்டுறேன். 1/2 பங்கு நாட்டு சக்கரை, இதே உலக்கு 1/2 பங்கு நாட்டு சக்கரை. டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு அப்படியே கலந்து விட்டுப்போம். அப்படியே மெல்ட் ஆயிரும். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக அப்படியே கலந்து விட்டுக்குவோம். நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சு பாருங்கள். உருண்டை வெள்ளமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி போட்டு வடிகட்டி ஊற்றிக்கங்க. மண் தூசெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். எல்லாம் ஒன்று சேர ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே ஆற விட்டுக்குவோம். நம்ம ஆறட்டும். கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அருமையாக வெந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன மூடியாக இருந்துச்சு, அதை நான் திருவி போட்டுக்கேன். தேங்காய்லாம் நம்ம இஷ்டம், கூட குறைவாக போட்டுக்கலாம். நம்ம குலோப் ஜாமுன் செய்வோம் இல்லையா, மரவள்ளி கிழங்கு குலோப் ஜாம், அது செய்யும்போது மட்டும் தேங்காய் பார்த்து போடணும். நம்ம போட்டோம்னா குலோப் ஜாம் கரைஞ்சி போயிடும். இதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வெறும் உப்பு மட்டும்தான். இப்போ கிழங்க அப்படியே போட்டுக்கலாம். கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு எடுக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை. உள்ளே இனிப்பு பூர்ணம் வைக்க போகிறோம், அதனால் சும்மா லேசாக ஒரு இனிப்புக்காக 1 ஸ்பூன் போட்டு விட்ருக்கேன். இந்த கிழங்கு அதில் போட்டுடலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதையும் மூடி வச்சுருவோம். தேங்காய் பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு. கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் விட்டு நல்லா கலந்துக்குவோம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நான் ஸ்பூன் வச்சு விட்ருக்கேன்.
நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்குவோம். உப்பு வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் உப்பெல்லாம் கம்மியாக தான் போடுவேன். என்னோடய சமையலில் பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பு ஆயிலெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், மோதக கொழுக்கட்டை வச்சுருக்கீங்களா, அது எடுத்துருக்கேன் நான். ஃபஸ்ட் நம்ம நெய் பூசிக்கலாம். நெய் உருக்கி வச்சுருக்கேன். நெய்யை நல்லா பூசி விட்டுக்கலாம். அது இந்த ஷார்ப்பில் நல்லா அழகாக பூசி விடுங்க. அப்போ நமக்கு அழகாக வரும். மோதகம் வந்து ஷார்ப் ரொம்ப அழகாக வரும். நான் ஏற்கனவே நல்லா செஞ்சு பார்த்துட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நெய்யை கையில் தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ மோதகம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வைக்க வேண்டியது தான். நம்ம உள்ளே வந்து நல்லா இந்த ஷார்ப் இருக்குங்களா, அந்த பகுதியை நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் ஷார்ப்பாக வரும். இது நல்ல பெரிய மோதகம், நல்லா கொழுக்கட்டை பெருசாக வரும் நமக்கு. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, செஞ்சேன். எல்லாம் சூப்பராக இருக்குன்னாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கும் இப்படி வீடியோவை போடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், இந்த ஷார்ப் பாருங்கள். நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று காமிச்சு விட்றேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த இனிப்பு வந்து பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுக்கோங்க, ஒட்டும் இல்லாட்டினா. மாவு, கிழங்கு மாவு ஷார்ப்புக்கு நல்லா அமுக்கி விடணும் உள்ள. அப்படியே சும்மாவே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ நான் கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறேன், அப்படியே செஞ்சு கொண்டு போகிறேன். அவ்வளோதான், இதை எப்படி எடுக்கலாம். இதையும் அழகாக எடுப்போம். என்ன அருமையாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு எடுத்து அழகாக காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இந்த லைன்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையுமே செஞ்சுட்டு காமிச்சிட்றேன். மரவள்ளிக்கிழங்கு கார கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் மோதக ஷேப்பில் செஞ்சுருக்கேன். அடுத்து நம்ம இனிப்பு பூரணம் வச்ச மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை செய்யலாம். இதை எடுத்து நம்ம பார்க்கலாம். இதை அப்படி லேசாக கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சம் சர்க்கரை போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு, மெல்ட் ஆகி. கை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். இது நல்லா சூடாக ஆறிடுச்சு. கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கணும், அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை நமக்கு செய்ய நல்லா வரும். சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் மெல்ட் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். அதே போல் இதுக்கும் மோதக அச்சு எடுத்துக்கிட்டேன். நெய் பூசிக்கலாம். ஷார்ப்புக்கும் நல்லா பூசி விட்டுக்கோங்க. தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் சில நேரம் என்ன பூசினாலும் சில நேரம் எடுக்கும்போது டக்குன்னு இங்கே முன்னையாக போயிடுது. நெய் கையில் பூசிக்கோங்க. இதை முடிப்போம். பூசிட்டு கிழங்கு மாவை எடுத்துக்குவோம். நல்லா நடுவில், இங்கே பாருங்கள், நல்லா நடுவில் அந்த ஷார்ப்புக்கு நல்லா அமுக்கிக்குங்க. அப்புறம் இந்த சைடில் அப்படியே பூசி விட்ட மாதிரி. கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம எப்போதும் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான். நல்லா இப்படி சைட்லலாம் செஞ்சுக்கோங்க. அந்த ஷார்ப்புக்கும் கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். பூரணம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் நாட்டு சக்கரை, தேங்காய் மட்டும் போட்டிருக்கோம் இல்லையா, தேங்காய், நெய். நம்ம உருட்டி கூட வச்சுக்கலாம். இதை நம்ம உருட்டி வச்சோம்னா டக்குன்னு வைக்க நல்லா வசதியாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் முடிக்கும். நல்லா முடிக்கணும். இப்போ நம்ம எடுக்கலாம். வா, என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்கிறதுனால இப்படி லேசாக தெரியுது. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அதே மாதிரி இன்னொன்று செய்யலாம். நெய் பூசிக்கலாம். கொஞ்சமாக நெய் தொட்டுக்கோங்க, இல்லாட்டி கையில் ஒட்டுது. முடிப்போம். இது பொட்டு எதுக்கு வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்புறமா பொட்டு எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு எல்லாம் ரெடி பண்ண பிறகு எதை அவுக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் புதுசாக தானே வச்சுருக்கேன். அதனால் என்ன சொல்கிறனால என்ன, நடுவில் ஒரு அழுத்த அழுத்திக்கணும். சைட்லலாம் நல்லா அப்படி அழுத்திட்டிங்கன்னா அந்த கோடு நல்லா லைன் அழகாக வரும்.
இப்போ நம்ம கொஞ்சம் ஊற்றி கூட வச்சுக்கலாம். என்ன அழகாக இருக்குது, சூப்பராக உருட்டை வருது. நல்லா அந்த தேங்காய் இப்போ இதை வச்சு முடிக்கலாம். எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது. நம்ம பொட்டு வச்சது இல்லாட்டி எதை திறக்கிறதுன்னு ஒரே தடுமாற்றமாக இருக்கும். சூப்பராகிட்டு. இதேமாரி எல்லாத்தையுமே உங்களுக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன். கடைசியாக செஞ்ச பூரணம் வச்ச மரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு அருமையாக இருக்குது. உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். தேங்காய் பூரண கொழுக்கட்டையை நான் உங்களுக்கு பிட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பூரணம்னா நம்ம இஷ்டம் கொஞ்சம் கூட கூட வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.